வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சிறு சேமிப்போட 5 பயன்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். சிறு சேமிப்பால் பயனடைஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபரோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருந்தோம். அது உண்மைக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. உண்மைக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். சிறு சேமிப்பு நம்ம பண்ணுறதுனால 5 முக்கியமான பயன்களை டக்குன்னு பார்த்துடலாம். சிறு சேமிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு வாரமாக இருக்கலாம். நமக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சிறிய தொகை கிடைக்குதோ அதை சேமிக்கிறது. ஒரு சிறிய தொகை, ஒரு நாளைக்கு நான் ₹1 சேர்க்குறேன், ஒரு நாளைக்கு நான் ₹5 சேர்க்குறேன், இல்லை நான் ஒரு வாரத்துக்கு ₹100 சேர்க்குறேன், இல்லை ஒரு வாரத்துக்கு ₹200 சேர்க்குறேன். இந்த மாதிரி சிறிய தொகைகளை நம்ம சேமிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக நமக்கு இருக்குது. அது ஈஸியாக சேமிச்சுட்டு போயிடலாம். அந்த சிறு சேமிப்பை நீங்கள் வந்து ரொம்ப காலம் பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறும். அதான் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறு தொகையை நம்ம டெய்லி சேமிப்போம். ஒரு அழகான ஒரு எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு அந்த பெருக்குன அமௌண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறு சேமிப்போட ஃபஸ்ட்டு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர கால உதவி. அதாவது நீங்கள் சிறு சேமிப்பை பண்ணிட்டு வரீங்க, ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ நீங்கள் அந்த சிறு சேமிப்பை ஒரு ஒழுக்கமாக நீங்கள் கண்டினியூஸாக டிசிப்ளினாக பண்ணும் பொழுது ஒரு பெரிய தொகை வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறு சேமிப்போட தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர கால உதவிக்கு தேவைப்படும். ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வரும், இல்லை ஏதாவது ஒரு விபத்து நேரிடலாம், இல்லை நமக்கு வேலை இழக்கிற சூழ்நிலை வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அவசர கால ஒரு நிதி நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம கையில் ஒரு சிறு சேமிப்பு இருக்குது. சிறு சேமிப்பை நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகும். இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு சிறு சேமிப்பு பண்ணிட்டு வராங்க, டக்குன்னு ஒரு பையனுக்கு முடியாமல் வரப்போ வீட்டில் வந்து ஒரு ரிப்பேர் ஏற்படுது. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான தொகை தேவைப்படுது. அப்போ அவங்க சேர்த்து வச்சிருந்த சிறு சேமிப்பு வந்து அவங்களுக்கு பயன்பட்டதாக சொல்லி நமக்கு தேங்க் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு அவசர கால உதவிக்கு சிறு சேமிப்பு வந்து என்றைக்குமே வந்து கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிறு சேமிப்பு முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப நாள் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்கால பாதுகாப்பு. அதாவது இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தெல்லாம் பசங்களோட எதிர்காலத்துக்கு இப்படியே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சின்ன சின்ன தொகையை, ரொம்ப பெரிய தொகை போடலனா கூட மாதத்துக்கு ₹500 ₹1000 இல்லை எவ்வளோ நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறு சேமிப்பை நம்ம வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து ரிட்டையர் ஆகிற நாள் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும். அப்போ நமக்கு ரிட்டையர்ட் நாட்கள்லையோ இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நம்மளுடைய வருமானம் குறையும் காலங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால தான் வேலைக்கு சேர்ந்த உடனே பெரிய சேமிப்பு பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு சிறு சேமிப்பு பண்ணி அந்த சிறு சேமிப்பை நான் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ உடைக்கக்கூடாது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக அமையும். முக்கியமாக இப்போ நீங்கள் ஒரு 20 வயசில் இந்த சிறு சேமிப்பு ஆரம்பிக்கிறீங்க, 60 வயசில் முடிக்கிறீங்கன்னா இந்த சிறிய தொகை 40 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக சேரும் பொழுது ஒரு பல்க் அமௌண்ட்டாகவே வரும். அது நீங்கள் சிறந்த முதலீடு திட்டங்களில் முதலீடு பண்ணும் பொழுது அதுக்கான வட்டியுமாக சேர்த்து நமக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ சிறு சேமிப்பை பண்ணுறதுனால ரெண்டாவது முக்கியமான பயன் என்னென்னா, எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக அமையும். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய தொகையை நீங்கள் சேமித்து பழகுறீங்க. இப்போ டெய்லி ₹1, டெய்லி ₹2, இல்லை டெய்லி ₹10 ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கு வரும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் சிறு சேமிப்பை பண்ணிட்டீங்க, அந்த அமௌண்ட் பெருகிறத பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது பழக்கமாகவும் ஆயிருக்கும், ஒரு பொறுப்பு வரும். ஓகே, நமக்கு இந்த பல்க் அமௌண்ட்டை பார்க்கும்பொழுது ₹10 ஆரம்பித்தோம், இன்றைக்கி ஒரு ₹8000 சேர்ந்துருக்கு, இல்லை ஒரு ₹10,000 சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு பழக்கமாகவே மாறும். இந்த பழக்கத்தை விடக்கூடாது, கண்டினியூஸாக பண்ணுவோம், நம்மளை அறியாமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ஒரு பொறுப்புணர்வு வரும். ஒரு பல்க் அமௌண்ட் வரும் பொழுது அது ஏதோ ஒரு செலவுக்கு பயன்படுறப்ப பரவாயில்ல, இப்போ நம்ம சேமித்ததுனால தான் நம்ம இன்றைக்கி யார் கையிலையும் நம்ம எதிர்பாராமல் நம்மளே இந்த செலவை சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வு வரும். ஸோ சேமிப்பு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது எப்போதுமே நமக்கு ஒரு பாதுகாப்பான ஃபீலிங்கும் கிடைக்கும், ஒரு பொறுப்புணர்வு வரும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல பழக்கத்துக்கான தொடக்கமாக இருக்கும். இது முக்கியமான பயன். ஏன்னா இந்த டிசிப்ளின்டு நம்ம லைஃப்பில் வர்றது பண விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்ம டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்போம்.
நினைப்போம். ஆனால் அது செய்ய மாட்டோம். அந்த டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் இல்லாததுனால தான் நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸு நிறைய கஷ்டங்கள் வருது. ஆனால் இந்த சிறு சேமிப்பை நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நினச்சி ரெகுலராக பண்ணும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரத்தின் ஒழுங்கு வருது. ஸோ அப்போ நீங்கள் பணத்தை ப்ராப்பராக சேமிப்பீங்க. தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா தேவையில்லாமல் அதை சின்ன சின்ன செலவு பண்ணுறதுக்கு இதை சிறு சேமிப்பாக பண்ணால் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். அதனால் இது ஒரு நல்ல பழக்கம். சிறு சேமிப்பை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம சீர்படுத்துவோம். நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரும். தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்ண மாட்டோம். சேமிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது பெரிய சேமிப்பு பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். 4வது விஷயம் வந்து நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு உதவும். முக்கியமாக நம்ம சின்ன சின்ன எய்ம்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து வீடு வாங்குறது, கல்வி செலவுகள், இல்லை ஒரு தொழில் தொடங்குகிறோம். இந்த மாதிரி இலக்குகளை அடைய சிறு சேமிப்பு உதவும். என்ன சார் சொல்கிறீங்க? நான் சிறு சேமிப்பு இதெல்லாம் பெரிய விஷயம் எப்படி பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 60 லட்ச ரூபாய் உங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு சிறு சேமிப்பு பண்ணுறீங்க. அந்த சிறு சேமிப்பில் 10 வருஷமாக பண்ணுறதோட விளைவில் ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்கள் சேமிச்சிருக்கீங்கன்னா அந்த 60 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபா பயன்படுது இல்லையா? அப்போ உங்களுக்கு 58 லட்ச ரூபா வந்து நீங்கள் வேறு விஷயத்துலேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த 2 லட்ச ரூபா சிறு சேமிப்பு பண்ணதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? வீடு கட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாட்டியும் கூட ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது. இப்போ கல்வி ஒரு ஃபீஸ் கட்டலாம். 10 வருஷமாக நீங்கள் ஒரு சிறு சேமிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு பசங்களுக்கான ஃபீஸ் கட்டலாம். இல்லை உங்களுக்கே ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் நீங்கள் வந்து ஒரு சிறு சேமிப்பு பண்ணி ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யார்கிட்டையும் போய் கடன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு லோனை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு கண்டிப்பாக சிறு சேமிப்பு கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும். அந்த சிறு சேமிப்பை நீங்கள் நீண்ட காலமாக பண்ணிகிட்ருக்கிற பட்சத்தில். இந்த 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை அப்படிங்கிற விஷயமே இருக்காது. நம்ம பொதுவாக எப்போ கடன் வாங்குவோம்னா நம்ம பட்ஜெட் போட்டுருவோம். அந்த பட்ஜெட்டை மீறி செலவு வரப்போ தான் வந்து நமக்கு யார்கிட்டையாவது போய் 1000 ரூபாய் கைமாத்தா வாங்குறது, 2000 வாங்குறது, 5000 வாங்குறது, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் கடன் வந்து ஆரம்பிக்கும். இப்போ இதே வந்து உங்களுக்கு சிறு சேமிப்பு இருக்குது, உங்கள் கையில் ஒரு சேமிப்பு இருக்குது, 5 வருஷமாக ஒரு சேமிப்பு இருக்குன்னா ஒரு அவசர செலவு வரும் பொழுது நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? செலவு பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் போய் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு இந்த மாதிரி கைமாத்தா வாங்குகிற பழக்கம்தான் நம்மளை கடனாளி ஆக்கிறது. ஸோ அதனால் எப்பொழுதுமே சிறு சேமிப்பு உங்ககிட்ட இருக்கும் பொழுது கடன் பிரச்சனை வராது. ஸோ கடன் வாங்காமல் நீங்கள் டீசெண்டாக வாழ்ந்து பார்த்துட்டிங்கனாலே சேமிப்பை கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ இந்த காலத்துலலாம் கடன் போய் யார்கிட்ட நின்னாலுமே உங்களுக்கு மரியாதை இருக்காது. கண்டிப்பாக அந்த நேரம் தான் அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறத தவிர்த்தரணும். அதுக்கு சிறு சேமிப்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 விஷயம் வந்து சிறு சேமிப்பு பயனுள்ளதாக இருக்குது. சிறு சேமிப்பு பண்ணுறதுனால இந்த என்ன 5 பயன்கள்ங்கிறத பார்த்தோம். ஸோ சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற அந்த பழமொழி இருக்கு இல்லையா? அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதனால் சிறிய சிறிய சேமிப்புகளை நம்ம சேர்த்து அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது உண்மைக்கு ஒரு பெரிய செல்வமாகவே மாறும். அதே மாதிரி தினசரி நம்ம வாழ்க்கையில் சிறு சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்மக்கிட்ட கொண்டு வரும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.